நம்ம வயசுக்கு கீழே ஒரு பொண்ணு, நம்ம வயசுக்கு ஒரு 2 வயசு 5 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு இறக்கி விட்றாங்க அப்படிங்கும்போது அந்த காலத்து இளைஞர்கள் ரசித்து பார்த்தாங்க. அதனால தான் டிஆர் படம் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. அது பாட்டு, புரியுதா உங்களுக்கு? 2வது வந்து கதாநாயகியை முழுதாக பயன்படுத்தியது டிஆர் தான். நீங்கள் வேறு எதுக்கு போகக்கூடாது, வேறு ரேஞ்சுக்கு யோசிக்கக்கூடாது. ஒரு கதாநாயகியை பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அவள் வந்து லவ்வபிள் கேர்ளாக இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு குட்டப்பாவாடெல்லாம் போட்டு அழகாக அதையும் காமிப்பார் பாட்டில். ஆனால் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் போடாமல் பாட்டே எடுத்ததே கிடையாது. அப்புறம் எப்படிங்க பார்ப்பான்? எப்பொழுதுமே அந்த கோயிலில் சிற்பங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்துருவார். ஆமாம், அந்த காஸ்டியூம் அது என்ன பாட்டுது, இந்திரலோகத்தில் அந்த மாதிரி பாட்டு ஒரு பாட்டு இருக்குங்க கனவுல. அது வந்து இந்திரலோகம் அப்படின்னு, ஏன்னா அவர் தமிழ் படித்தவர், அதனால் இந்திரலோகம் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த மன்னர்கள் உடை, மன்னர்கள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வைகை ஆற்றை வந்து ரொம்ப நேசித்த ஒரு சோழ நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர்னா இவர் தாங்க. ஆமாம், அதுக்கு வைகை காவிரியை பற்றி அவர் பாட்டை எழுத மாட்டாங்க, வைகையை தான் எழுதுவார். வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மனம் வாடு. வைகையை வந்து புகழ்ந்து புகழ்ந்து வைகையில அந்த மல்லிகை மனசன்னு ஒரு பாட்டு போட்டுருவாங்க. அந்த மாமன் இதெல்லாம் வந்து வைகை மல்லிகை, ஏன்னா இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் அதை நேசிச்சு எழுதுவார். அவர் ஒரு கலைஞன், அவர் பெரிய மகா ரசிகன். அவர் பெண்ணை தொடமாட்டாரே தவிர தொட வைப்பார். அதுதான் அவர் மனசை தொட வைப்பார். அதை சொல்லுங்க. அதான் சிம்பு வந்து சிம்பு ஒரு படத்துல டயலாக் பேசுவார்ல, டயலாக் தான் நானு, டயலாக் பேச வச்சது அவரு. அதே தான், கரெக்ட், அதே தான். அப்போ வந்து என்ன பண்ணுவார், பண்ணதுதான் நானு, பண்ண வச்சது அவரு அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகியை படிப்படியாக காட்டுவாருங்க. எப்படி ஒரு 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 எப்படின்னா ஒரு தாவணி போட்டு ஒரு அழகான ஒரு கல்லூரி போகக்கூடிய மாணவியாக காட்டுவார். ஓகே, அப்படியே அந்த பெண்ணை நீங்கள் அந்த பெண்ணை எல்லா விதமாகவும் நீங்கள் பார்த்துடலாங்க அந்த படத்தில். ஏஸ், தாவணி போட்டு டீசெண்டாக, இடுப்பு கூட தெரியாமல் போகும். அந்த காலத்தில் இடுப்புலாம் அந்த தாவணி போகிறவங்க இடுப்பு தெரியவே தெரியாது, இது வரைக்கும் கட்டிட்டு மறைச்சிட்டு பின்னு போட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு இதான இருப்பாங்க. அப்படி ஒரு கதாநாயகி காட்டுவார். அதற்கப்புறம் அங்கே ஸ்போர்ட்ஸ் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது அதே கதாநாயகி பார்த்தீங்கன்னா குட்டப்பாவாடையும் டிஷர்ட்டும் போட்டு ஒரு சாங் வச்சு விட்ருவார். அப்போ நீங்கள் வந்து இந்த கதாநாயகி இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போதே அப்படி அந்த கதாநாயகி வரும். நம்ம மனசில் நினைக்கிறத கொண்டு வந்துடும், நினைக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுறாரு தான் டிஆர். நினச்சதை கொண்டு வந்து வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் ஒரு 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 தேவதையாக இந்திரலோகத்துலேருந்து வர மாதிரி இந்த கதாநாயகி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கும்போது அப்படி ஒரு பைடாங்க ஒரு சாங்க அப்படின்னு வச்சுட்டு ட்ரம் இம்பு அண்டாலாம் செஞ்சுருவார் அவரே. செட்டிங்ஸ் போட்டு எல்லாம் போட்டு அதை அப்படியே கவுத்தி போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கவுத்தி போட்டு அதில் டான்ஸ், ட்ரம்ஸ் அடித்து பார்த்துருப்பீங்க, ட்ரம்ஸ் மேலே டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? மிதிச்சு அது மேலே ஆடுவாங்க. அவருக்கு வந்து இந்த ஔவையார் படத்தில் வந்த ட்ரம் டான்ஸோ ஏதோ ஒன்று பிடிக்குமா? ஏதோ ஒரு சின்ன வயசில் சந்திரலேகா மனசில் பதிஞ்சிருச்சு, மனசில் பாஞ்சனால அது எல்லா படத்துலையும் ட்ரம் மேலே நிற்க வச்சு ஆட வைக்கிறாரு. பின்னாடி பார்த்தா இந்திரலோகம் வரும், புகையெல்லாம் போட்டு விட்டு அப்போ கதாநாயகம் அப்படி இப்படி வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். அவள் ஆடி. அப்போ அந்த கதாநாயகியை 3 ஆங்கிளில் பார்த்துட்டிங்களா? உங்கள் கூட காலேஜுக்கு படித்த ஒரு பொண்ணாகவும் அதை பார்த்துட்டீங்க. அது ஸ்போர்ட்ஸில் வந்து குட்டப்பாவோட போட்டு ஆடுறதையும் பார்த்துட்டீங்க. அடுத்து இந்திரலோகத்தில் அந்த பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு அந்த காஸ்டியூம் போட்டாரா? அதற்கு அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுக்கு சோகம் வேணும்ல, வாழ்க்கையில் எல்லாம் கலந்து தானே வாழ்க்கை. அதை வந்து போட்டு 4 மிதிக்கணும். புரியுதா? அப்பயும் நீங்கள் வந்து ரசிப்பீங்கன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, அண்ணங்காரன் இல்லை அன்னிக்காரி அதுக்கு அட்வைஸும் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அடித்தும் அதை வளர்க்கணும். அடிக்கும்போது அவங்க அண்ணன் அடிச்சு போடுவான், அடித்து ரூமில் அடைச்சி போட்டுருவான். அந்த சீனையும் வச்சு அழுக வச்சுருவார். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க அண்ணியே இல்லை இந்த மாதிரி ஒரு அட்வைசர் ஒன்று போட்டுருவார். என் வாழ்க்கை தான் இப்படி போச்சுமா, நீ இப்படி ஆயிடாது, நான் தான் வாழா வெட்டியாக இங்கே இந்த வீட்டில் இருக்கேன். இப்போ எவனா பார்ப்பானா, வாழா வெட்டியா ஹூ இஸ் திஸ் அப்படின்னு பிள்ளைங்க. இல்லைம்மா அவங்க புருஷன் செத்துட்டு ஓடிட்டாருன்றக்காக அந்த மாதிரி தனியாக அப்படி புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர். அவனா கிறுக்கிச்சிருக்கியா, அவளை போய் இங்கேயே கிடந்தா புருஷன் ஓடிட்டானே இவளும் போக வேண்டியதானே அவனோட, இப்படி தான் பாப்பா. இப்போ வந்து இப்போ லவ் பண்ணி போக வேண்டியதானே, இதே வீட்டுக்குள்ளே உட்காந்து வாழா வெட்டின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா, செருப்பு கொடுத்துட்டு செருப்பில் அடிச்சிட்டேன்றாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வாழா வெட்டியாவது இந்த வெட்டியாக. ஸோ அந்த ஒரு கேரக்டரை பூஸ்டப் பண்ணி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த அம்மா. இப்படி தாம்மா நடக்கும், வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், நான்லாம் ஏமாந்துட்டேன், நீயும் வாழ்க்கையை இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு இப்படி ஒரு அட்வைஸ். அப்போ அந்த கதாநாயகி அப்படி நீங்கள் சோகமாக எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், அழுதா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடைசியில் ஆவேசமாகும், அந்த காதலுக்கு ஆதரவாக வில்லனுக்கு எதிராக சண்டை போடும் பாருங்கள், அந்த வேகத்தையும் அந்த கதாநாயகி கொடுத்துரும். அப்போ அந்த கதாநாயகியை முழுசாக பயன்படுத்துவார் எல்லா ஆங்கிள்லையும். அதுக்கு இடையில் ஒரு பாட்டை ஒன்று வச்சுருவார், அந்த காதலை சொல்லும்போது அவளை கசக்கி பிழிகிற மாதிரி. அதுக்கப்புறம் அதே கதாநாயகி மலையில் நனைஞ்சா எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு ஆசை வரும் சில பேருக்கு.
அதையும் வச்சுருவார் ஒரு பாட்டில் வச்சு முழுக்க நினைவு விட்றார். அப்போ வந்து என்னென்னா ஒரு இளைஞன் வந்து போகிறான் அப்படின்னா அவன் என்னென்னலாம் கனவுல நினைக்கிறானோ அது பூராமே காட்சியில் இருக்கும். நீங்கள் கமல் படத்தில் அது இருந்திருக்கா, ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில் இருந்திருக்கா, பாக்யராஜார் படம் எதுவுமே இருக்காது. ஒரு ஆங்கிளில் தான் போகும். இப்போ பாக்யராஜார்னா ஒரு லவ், ஒரு கதை, ஒரு காமெடி இப்படி தான் போகும். அந்த லவர் வருவா அப்படி. ஆனால் டிஆர் படத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற கதாநாயகியை முழுசாக ரசிக்க முடியும் அப்படின்றது இதான் நிதர்சனமான உண்மை. ஒரு படம் ஓடினது காரணமே அது. அந்த கதாநாயகியை ஒருத்தன் வந்து எந்த விதமாலாம் பார்க்கணுன்னு கற்பனை பண்ணுறானோ அதை பூரா அவர், ஆனால் அவர் தொடவே மாட்டார். ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், படத்தில் நிறைவாக இருந்தது நளினி தான். ஆமாங்க, அதுதான், அதை வச்சு தான் படமே ஓடும். அதான் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பீரியட்லேயே ஒரு கதாநாயகியை காமிக்கிற இப்போ பார்க்குறதுக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. ஆமாம், அழகாக இருப்பாங்க. நளினி வந்து நளினி அழகு, சின்ன வயசு ரொம்ப அழகு. அதில் டான்ஸ் பிரமாதமாக டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா இது இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து பயன்படுத்திடுவார். ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் ரூபாவை அந்த மாதிரி பயன்படுத்தினா ஓடி இருக்காது படம். ஏன்னா அந்த கதை வேறு, விரல் மட்டும் தெரியும். ரூபா அப்படியே ரசிப்பாங்க. அந்த உணர்வையும் சொல்லியிருப்பார். அந்த காதல் அவர் எடுத்த காதல் படத்தில் உண்மையான காதல் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அதெல்லாம் இப்போ கிடையாது, நீ வரவும் வராது. ஏன்னா காலங்கள் மாறி போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ போய் நீங்கள் ரிக்ஷாவில் போய் இப்போ எங்கேயாவது சுற்றணும்னு நினச்சினா முடியுமா? அது முடிஞ்சு போச்சு அந்த காலகட்டம். இப்போ வந்து என்னென்னா அந்த காலம் மட்டும் காட்டுவார் ஃபஸ்ட்டு படத்தில். இதில் ஒரு ராகத்தில் வாசம் இல்லா மலர் இது அப்படின்னா அப்படியே விரலை காட்டுவார். அவங்க அப்படியே தாளம் போடுவாங்க. அப்போ இவன் வந்து உண்மையிலே அவன் ரசிக்கிறா, ஆனால் வெளியே சொல்ல மாட்டான், வெளியே பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்கா அப்படின்ற உணர்வை சொல்லியிருப்பார். ஆனால் உயிரில் ஒரு விஷயம்லாம் உணர்வுக்கு வேலையே இல்லை, உணர்ச்சிகளுக்கு அதுதான் வந்து டிஆர். ஸோ அந்த மாதிரி பின்னி எடுத்துருப்பார். இதில் அவர் நடிக்காமல் இருந்துதான் நல்லா இருக்குன்றது செயின் ஜெயபால் கூட நீங்கள் தாங்கிக்கலாம். அந்த உயிரில் ஒரு சில கடைசி சீனில் கரெக்டாக. ஆனால் அதில் வந்து என்னென்னா ஒரு தூர பார்வை அவர்கிட்ட இருக்குது. இப்போ சீமான்லாம் இப்போ ஆமக்கறி கதையெல்லாம் சொல்கிறாப்புல, ஆமக்கறி இந்த பூனைக்கறி சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன் அப்படின்னு இதெல்லாம் அந்த துப்பாக்கியில் சுட்டேன், AK-72 சுட்டேன்லாம் சொல்கிறாப்புல. அதை தாண்டி ஒரு ஆயுதம் ராதாரவி வச்சுருப்பார். நீங்கள் சைலன்சரில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி சுடலாம். ஆனால் அதில் லென்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக கேமரா மாதிரி இந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி அந்த மார்க்கில் அடித்தா தான் கரெக்டாக போய் அடிக்கும். ஆமாம். ஆனால் ராதாரவி சாதாரண பிஸ்டல் அதை வச்சு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையில் இருக்க டிஆரை சுட்டு விடுவார் கரெக்டாக. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்னு நீங்கள் அவரை பார்த்தா கேளுங்க. வந்து கரெக்டாக முட்டியில் 2 ஜாயிண்ட்டில் ஃபஸ்ட் அடித்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு 2 ஜாயிண்ட், 3வது ஜாயின் இங்கே. அப்போ இந்த காலத்தில் ஜாயிண்ட் பெயின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஜாயிண்டில் அடித்தா ஒருத்தன் வந்து துடிச்சு சாவான்றதை ராதாரவி அப்படி கண்டுபிடிச்சி. புரியுதோ? இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் முட்டு வலி வருது, ஜாயிண்ட் பெயின் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஜாயிண்ட்டுக்கு சுட்டிருக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு நோய். அது அந்த நோய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ ஒரு துப்பாக்கி குண்டை வச்சு அந்த தாக்கத்தை ஏற்படுத்திக்காரு டிஆருக்கு. ஓகே, சுட்டதில் டிஆர் துடிப்பார் பார்த்தீங்களா, நடிப்பார், கண்டதை போட்டு வறண்டுவார். அப்படியே அந்த பாறை இப்படி பிடிச்சிக்கிட்டாருங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு கையமையாக அந்த குழந்தைங்கலாம் ஆமாங்க, சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கஷ்டம் தான் அந்த ஃபீலை நம்ம கொடுக்குறதுக்கு. அது ஒரு தத்ரூபமான நடிப்பு. அது காதலுக்காக உயிரை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மிருகத்தை சுட்ட மாதிரி அவரோட ஆக்டிங் இருக்கும். அதுதான் ஆக்டிங். ஒரு மனிதன் வந்து மிருகமாக மாறலாம், தெய்வமாக மாறலாம். நடிப்புன்றது அதுதான். நீங்கள் வந்து ஒரு மனிதனை சுட்டுட்டா மனிதன் சாக போகிறான்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அதை ரொம்ப ஆக்ரோஷமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனிதன் ஒரு மிருகத்தை, ஒரு காதல் மிருகத்தை, புரியுதா, ஒரு கொடூரர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல மிருகத்தை ஒருத்த சுடுறான்னு வைங்க, அப்போ இந்த ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது. மண்ணை போட்டு பெறாண்டி. நீங்கள் சாதாரண இங்கிலீஷ் படத்தெல்லாம் சுட்டோன்னே டொப்புன்னு செத்து போயிடுவான். அது வேறு, அது மனித சூடு. இது வந்து அதையும் தாண்டியது மிருக சூடு. 2 முட்டியில் சுட்டு இந்த ஷோல்டரில் சுடுவார், நெஞ்சில் இங்கே சுட மாட்டார், கரெக்டாக இங்கே அடிப்பார். அதுதான் ஷோல்டர் டு ஷோல்டருங்க. முடிஞ்சு போச்சுங்க. ஒருத்தர் முடிஞ்சு இயங்கவே முடியாது இல்லைங்க. பொழைச்சான்னா கூட நீங்கள் ஹார்ட்டுக்கு மேலே சுட்டுறீங்கன்னு வைங்க, ஒன்று செத்துருவான், இல்லை கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவனை பொழைக்க வச்சுருவாங்க, பொழைச்சிருவான். முட்டி சுட்டீங்கன்னு வைங்க, போலீஸை சொல்லலாம், இல்லை முட்டி உன்னை பேத்து எடுத்துருவேன்னு. அந்த மாதிரி துப்பாக்கி குண்டை வச்சு முட்டி சுட்டுருக்காப்புல. சுட்டா அவன் பொழைச்சி வந்தால் கூட கை காலெலாம் இதாயிரும். அதுக்கு மேலேயும் ஓடுவார், எலும்பு உடஞ்சிருங்க. அதுக்கு மேலேயும் அந்த கிளைமேக்ஸ் சாக போகிறப்ப அவங்களுக்கு தூரத்துலேருந்து 2 கிலோ அங்கே நிற்கிறாங்க அவங்க, இங்கேருந்து ராதாரவி உன்னை சுட்டுருவேன் அப்படின்னோடனே அதை வந்து அதை விட சுட முடியாது. ஆனாலுமே
நான் தான் அதை தடுப்பேன்னு பின்னாடி ஓடி வந்து ராதாரவியும் சேர்த்து தள்ளி விட்டு இவருக்கு மலையிலேருந்து கிளம்பி செத்துருவாங்க. கொண்டுறாருல வில்லண்ணா எப்படியோ. அப்புறம்னா இங்கே முட்டில் சுட்டான்னா இதில் சுட்டான்னா அக்கடில் சுட்டேன் என்ன அவனை கொல்ல போகிறோன்னு முடிவாயிருச்சு. எங்கே வேணாலும் சுட்டுக்கடான்னு சொல்லி அடிச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான். இதெல்லாம் டிஆரோடைய ஒரு பெரிய சிந்தனை. பேசினா பேசிகிட்டே போகலாம், இன்னொரு படமே. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அதான் சொல்லலாம், இந்த மியூசிக்கெல்லாம் மாற்றலே என்னால் கொஞ்சம் ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது ஏன் ரீரிலீஸ் பண்ணலாம் டிஜிட்டலைஸ் பண்ணோன்னா சரியாக போகலன்னு. ஏன் அந்த ஒரிஜினல் ஃபீல் போயிடுது. அதுதான் நாயகனே மனிதன்லாம் ஏன் 2 நாள் தான் ஓடிச்சு, அதெல்லாம் சூப்பராக இருக்குமே பார்க்குறதுக்குன்னு நினச்சேன். ஏன் ரொம்ப நாள் ஓடல? படையப்பா ஏன் அவ்வளோ நாள் ஓடிச்சுன்னா படையப்பா அப்படியே தான் ரிலீஸ் பண்ணேன். அதுதான் டேரக்டரோட இது. அதுதான் கரெக்டு. அதுதான் ஃபீலுங்க. அந்த ஃபீலை பார்க்கறது தானே போகிறான். நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த ஜென்ரேஷன் அவன் பார்த்தான்னா பார்க்கலன்னாங்க, அவன் பார்க்க மாட்டாங்க, அவனுக்கு செட் ஆகாதுங்க. புரியுதா? பழைய படத்தை அவன் அந்த ஃபீலோட போய் எப்படி பார்க்க முடியும்? இவனோட லவ் வேறு, காமன்றது ஒன்று தான். அன்னைக்கு கங்காவோட காமமும் ஒன்று தான், இன்றைக்கி இருக்க பசங்களோடது ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் வந்து அது ஃபைனல் பாயிண்ட் அதுதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை நெருங்குறான், ரொம்ப இதாக பழகுறான்னாலே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத பையன் ரொம்ப க்ளோஸாக வந்து விளாடுறான் வைக்கிறானால அது காமத்தோட வெளிப்பாடு தானே தவிர காதலோட வெளிப்பாடு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது கடைசியில் அங்கே வந்து நிற்கும். அன்னைக்கு இந்த பிள்ளை ஃப்ரெண்டுன்னு நினைக்கும், ஃப்ரெண்டாக பழகுறான், நல்லா பழகுறான், நமக்கு அப்படிலாம் இருக்கும். புரியுதா? ஆனால் ஒரு நாளைக்கு அவன் வந்து நிற்பான், இல்லை நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா அவனோட முதல் நாளே அவனோட இது ஒருத்தையை நெருங்குறான்னால, ரைட்டா? ஒரு கல்யாணம் ஆகாத பையன் பொண்ணு அப்படின்னு வச்சுக்கலேன், ஒருத்தையை நெருங்குறானாலே அதுதான். அதில் எந்த வயசு கூட 2 வயசு முன்னாடி பின்னாடிலாம் கிடையாது. நெருக்கமாக வரானாலே அது வந்து ஃப்ரெண்டாக பழகுறது, லைட்டாக அப்பப்போ போகிறது வேறு. ரொம்ப நெருக்கமாக இருந்து ஃப்ரெண்டுன்ற பேரில் எல்லா இடத்துக்கும் போவாங்க, சாப்பிட போவாங்க. யாரை விட நீங்கள் ஜாஸ்தியாக தூண்டுறீங்க. தூண்டுறதில்ல, உண்மைங்க. அது சைக்கலாஜிக்கலாக அது உண்மை. அது புரியுதா? ஒரு பையன் கல்யாணம் ஆகாத பொண்ணா, இவனுக்கு வயசு 2 வயசு கம்மியோ கூடையோ எப்படியா இருந்தாலும் இவன் வந்து தம்பி வயசுனோ இல்லை வயசு நம்மளோட 3 வயசு கம்மினோ நினைக்க கூடாது. அவன் அந்த பாயிண்டில் வந்து தான் நிற்பான். அது வரைக்கும் நீயா வந்து லூசுத்தனமாக நினச்சிக்கலாம் ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப இதாக இருக்காங்கன்னு. அவனோட இது வந்து ஃபுல்லாகவே காமன் தான். அவளை நெருங்கி அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவளுக்காக ட்ராவல் பண்ணுறான்னாலே அது வந்து இதுதான்றது 100க்கு 100 உண்மை. அதில் காதலும் இருக்கும். காமம் இல்லாத காதல் கிடையாது, காதல் இல்லாத காமமும் கிடையாது. இல்லை, காதல் இல்லாத காமம் இருக்கும், காமம் இல்லா காதல் கிடையாது. காதல் இல்லா காமம் இருக்கும், காமம் இல்லாத காதல் கிடையாது. இந்த தத்துவத்தை நீங்கள், என்னோட தத்துவத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. ஓகேண்ணா, எழுதி பொறிச்சு வச்சிருங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம ரீரெக்கார்டிங்கோட அவருடைய அடுத்த படம் ரிலீஸையும் நம்ம பார்த்து பேசுகிறோம். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. திரைக்குறள் நேயர்களுக்கு நன்றி.